அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம எதோட நிப்பாட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக நீதி கட்சி உருவாக்கின பத்திரிகைகள் வரைக்கும் நம்ம வந்து நிப்பாட்டியிருந்தோம். இப்போ நம்ம இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? தி ஃபஸ்ட் எலெக்ஷன் அண்டர் த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரெஃபார்ம்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் 1920 ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டயார்ச்சி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் த ப்ரொவின்சஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தி ஃபஸ்ட் எலெக்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா முதல் தேர்தல், சரியா? அண்டர் த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ், அதாவது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் முதல் தேர்தல் வந்து நடைபெற்றது. அப்போ எப்போ அப்படின்னா 1920 ஹெல்ட் இன் 1920 அப்படின்னா 1920 நடத்தினாங்க. ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த டயார்ச்சி ஃபார்ம். இங்கே டயார்ச்சி ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரட்டை ஆட்சி. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டயார்ச்சி அப்படிங்கிறது இரட்டை ஆட்சி ஆஃப் கவர்மெண்ட் இன் த ப்ரொவின்சஸ், ரைட்டா? அப்போ மாகாண அரசுகளில் இங்கே ப்ரொவின்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சுதேச அரசுகள், அப்படி இல்லைன்னா மாகாணம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? இந்த மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்ததுக்கு அப்புறம் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் 1920 முதல் தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம், சரியா? அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி ஓன் த எலெக்ஷன் அண்ட் ஃபார்ம்டு த ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் கேபினட் இன் மெட்ராஸ். அதாவது நீதி கட்சி இந்த எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாங்க, இந்த தேர்தலில் வின் பண்ணிட்டாங்க, ரைட்டா? அதே மாதிரி முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைச்சாங்க, ரைட்டா? சரி, கேபினட் அப்படிங்கிறது இங்கே அமைச்சரவை அப்படின்னு சொல்லலாம். ஏ சுப்பராயலு பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் த பார்ட்டி ஃபார்ம்டு த கவர்மெண்ட் டியூரிங் 1920-1923. அதாவது முதல் சென்னை மாகாண முதலமைச்சராக ஏ சுப்பராயலு வந்து ஆனார், ரைட்டா? அடுத்ததாக நீதி கட்சி இருக்கு இல்லையா, இது 1920-23 1923-26 ஆட்சி அமைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி பாய்காட்டிங் த லெஜிஸ்லேச்சர். இங்கே என்ன அப்படின்னா போட்டி அப்படின்னு சொல்லலாம். கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது போட்டின்னு கூட சொல்லலாம். இல்லை அப்படின்னா காங்கிரஸ் பார்ட்டி பாய்காட்டிங் த லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது சட்டமன்றம், சரியா? இந்த சட்டமன்றத்தை பாய்காட்டிங் என்ன அப்படின்னா புறக்கணிப்பு, ரைட்டா? சட்டமன்ற புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது காங்கிரஸ் பார்ட்டி சட்டமன்ற புறக்கணிப்பு பண்ணாங்க. தி ஜஸ்டிஸ் பார்ட்டி கண்டினியூடு டு ரிமைன் இன் ஆஃபீஸ் டில் 1937. அதாவது 1937 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி அமைச்சாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னா இந்த காங்கிரஸ் கட்சியானது சட்டமன்றத்தை புறக்கணிப்பு பண்ணதுனால, ரைட்டா? அடுத்து எலெக்ஷன்ஸ் வர் ஹெல்டு, அதாவது 1937 வரைக்கும் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் நீதி கட்சி தான் இருந்தாங்க அப்படின்னாங்க. இந்த 1937 elections, the Indian National Congress contested the elections for the first time and trounced the Justice Party. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கண்டஸ்டட் போட்டியிட்டது என்ன அப்படின்னா தேர்தலில். எப்போ அப்படின்னா 1937 தேர்தலில் போட்டியிட்டது. ஃபஸ்ட் டைமாக நீதி கட்சியை தோற்கடித்தது. இங்கே ட்ரவுன்ஸ் அப்படிங்கிறது தோற்கடித்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ரைட்டா? தோற்கடித்தது. சரி, அடுத்ததாக ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? திட்டங்கள். ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது செயல்பாடுகள். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா திட்டங்களும் செயல்பாடுகளும் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? தி ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் த ஃபவுண்டைன் ஹெட் ஆஃப் த நான் பிராமின் மூமெண்ட் இன் த கண்ட்ரி. நீதி கட்சியானது, ரைட்டா, இஸ் த ஃபவுண்டைன் ஹெட் ஆஃப் த நான் பிராமின் மூமெண்ட் அப்படிங்கிறது பிராமணர் அல்லாத இயக்கம். இந்த பிராமணர் நாட்டில், இந்த கண்ட்ரி அப்படிங்கிறது நாட்டில், நம்ம இந்திய நாட்டில் பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு ஒரு ஆதாரமாக, இங்கே ஃபவுண்டைன் அப்படிங்கிறது ஆதாரம்னு சொல்லலாம், ஒரு ஆதாரமாக நீதி கட்சி விளங்கியது அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? அடுத்து தி ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் widened education and employment opportunities for the majority of the population and created space for them in the political sphere. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் நீதி கட்சி அரசாங்கம் widened education
வைடண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது இங்கே வைடண்ட் அப்படிங்கிறது அகலப்படுத்தப்பட்ட அல்லது விரிவுபடுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, வைடு நம்ம அகலம் சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து அகலம் சொல்ல முடியாது, இங்கே விரிவுபடுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். விரிவுபடுத்தப்பட்ட எஜுகேஷன் கல்வி. ரைட்டா, விரிவுபடுத்தப்பட்ட கல்வியை கொடுக்குறாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க ஃபார் த மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் கிரியேட்டட் ஸ்பேஸ் ஃபார் தம் இன் த பொலிட்டிக்கல் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கல்வி வேலைவாய்ப்புகளை வந்து விரிவுபடுத்தி கொடுக்குது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பியர் அப்படிங்கிறது அரசியல் வட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இங்கே ஸ்பியர் அப்படிங்கிறது கோலம் இல்லது வட்டம்னு சொல்லலாம். அரசியல் வட்டத்தில் அதாவது இந்த பிராமணர்கள் அல்லாதவருக்கான ஒரு தனி இடத்தை கிரியேட்டர் ஸ்பேஸ் ஃபார் தம் தனி இடத்தை உருவாக்கி கொடுத்தது எது அப்படின்னா நீதி கட்சி. சரியா, அடுத்து தி ஜஸ்டிசிட்டிஸ் ரிமூவ்டு த லீகல் hindrances restricting intercaste marriages and broke the barriers that prevented depressed classes from the use of public wells and tanks. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சியானது ரிமூவ் த லீகல் ஹிண்ட்ரன்ஸ் ரெஸ்ட்ரிக்டிங் இன்டர்காஸ்ட் மேரேஜஸ், அதாவது என்ன சொல்லுதாங்க அப்படின்னா சாதி மறுப்பு திருமணங்கள். இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அப்படிங்கிறது சாதி மறுப்பு திருமணங்கள். இதை என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது இந்த சாதி மறுப்பு திருமணங்களை ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டிங் தடை பண்ணுறாங்க. அதை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தடை பண்ணிதை இவங்க வந்து நீக்கிறாங்க. ரைட்டா, அண்ட் ப்ரோக் த பேரியர்ஸ் தட் ப்ரிவென்டட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். இங்கே டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர். டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் ஃப்ரம் த யூஸ் ஆஃப் பப்ளிக் வெல்ஸ் அண்ட் டேங்க்ஸ். பப்ளிக் வெல்ஸ் அப்படிங்கிறது பொது கிணறு. ரைட்டா, பொது கிணறு, டேங்க்ஸ் தொட்டி இந்த மாதிரி சொல்லலாம். இந்த பொது கிணறுகளில் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடை செஞ்சுருந்தாங்க இதுக்கு முன்னால். அதை இவங்க வந்து நீக்கிறாங்க. அடுத்து தி ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஆர்டர்ட் தட் பப்ளிக் ஸ்கூல்ஸ் அகாமடேட் தி சில்ட்ரன் ஆஃப் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ். இந்த நீதி கட்சியானது ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பள்ளிகளில் அதாவது ஸ்கூல்ஸில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்து போடுறாங்க, ஒரு அரசாணை வந்து போடுறாங்க. அடுத்து ஹாஸ்டல்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங் டு திஸ் சோசியல் குரூப் இன் 1923. அதாவது 1923 இந்த தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்காக தங்கும் விடுதிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எழுதினா போதும், உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். சரியா, அடுத்ததாக இந்த மீன் டைம் the Madras legislature under the Justice Party government was the first to approve participation of women in the electoral politics in 1921. அதே காலகட்டத்தில் 1921 வாக்கில் இந்த நீதி கட்சி அரசாங்கமானது ஃபஸ்ட்டு டைம் அதாவது முதல் முறையாக ஒப்புதல் கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா பெண்கள் அரசியலில் பங்களிப்பதை பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம். பங்களிப்பதற்காக ஒப்புதல் கொடுத்தாங்க. எப்போ அப்படின்னா 1921. ரைட்டா, அடுத்து திஸ் ரெசல்யூஷன் கிரியேட்டட் ஸ்பேஸ் ஃபார் உமன் அண்ட் தஸ் ஃபெசிலிட்டேட்டட் முத்துலக்ஷ்மி அம்மையார் டு பிகம் த ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் இந்தியா இன் 1926. அதாவது 1926 இந்த முடிவானது ரெசல்யூஷன் அப்படிங்கிறது முடிவு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிஞ்சதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த நீதி கட்சியோட இந்த முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக தி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒர்க்டு டுவோர்ட்ஸ் லெஜிஸ்லேட்டிங் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன் ஃபார் வேரியஸ் கம்யூனிட்டிஸ். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியானது ஒர்க்குடு வேலை செய்யுது. எதுக்காக அப்படின்னா லெஜிஸ்லேட்டிங் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த சட்டமன்றம் இருக்கு இல்லையா, இந்த சட்டமன்ற இடஒதுக்கீடு அல்லது ஒரு தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன் இங்கே இடஒதுக்கீடுன்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா பல்வேறு இந்த பிராமின் அல்லாதவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, 2 கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் 16 September 1921 and August 15, 1922. 2 கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இங்கே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா
வகுப்பு வாரி அரசாணைகள், கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா வகுப்பு வாரி அரசாணைகள். ரைட்டா? சரி. were passed to ensure equitable distribution in appointments among various castes and communities as a part of achieving social justice. சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு அல்லது கவர்மெண்ட் வேலையில் அரசு பணிகளை சேருவதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வகுப்பு வாரி அரசாணைகள் வந்து வெளியிட்டதுன்னு சொல்கிறாங்க. The Justice Party rule established the Staff Selection Board in 1924 for the selection of government officials and encouraged all the communities to share the administrative powers. Administrative power அப்படிங்கிறது நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது இங்கே நிர்வாகம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? தி ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் எஸ்டாப்ளிஷ்டு. இந்த நீதி கட்சியானது நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினருக்கும், ஏன்னா அனைத்து சமூகத்தினருக்கும் பங்கிட்டு கொள்வது. ரைட்டா? என்கரேஜ்னா ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஷேர் பங்கிட்டு கொள்வது அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அனைத்து வகுப்பினரும் பங்கிட்டு கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணமாக 1924 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, அதாவது நம்ம தமிழக பணியாளர் தேர்வு வாரியம், ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிறது பணியாளர் தேர்வு வாரியம். இது முக்கியமான ஒன்று. பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இன் 1929 தி கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அடாப்டட் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தி பேர்டன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது இந்த 1924 இந்த பணியாளர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைச்சாங்க இல்லையா, அதை வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1929 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதன் அடிப்படையில் இந்த பேட்டர்னை வச்சேமோ, இந்த முறையை வச்சேமோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. இங்கே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? பொது பணியாளர் தேர்வாணையம். அடுத்ததாக தி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபர்தர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ரெஃபார்ம்ஸ் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த நீதி கட்சியானது இந்த திட்டங்களை தவிர கான்சன்ட்ரேட்டட், இவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது சமய நிறுவனங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஃபார்ம்ஸ், சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு. ரைட்டா? சீர்திருத்தம் பண்ணுறதும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தி ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்ட் தி ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட், அதாவது HRG, அதாவது இந்து சமய அறநிலைய சட்டம். இந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் அப்படிங்கிறது இந்து சமய அறநிலைய சட்டம். ஆக்ட் இன் 1926 and enabled any individual irrespective of their caste affiliation to become a member of the temple committee and govern the resources the religious institution. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதி வேறுபாடு இல்லாமல் கோவில்களில் நிர்வாக குழுவோட உறுப்பினர்களில் கோவிலோட சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கும் யாரை வந்து அப்படின்னா எந்த ஒரு தனி நபரையும் வந்து உருவாக்குறதுக்கு வழிவகை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, இந்த இது மட்டும் பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து மிச்சத்தை பார்க்கலாம். நன்றி.